ஹாய் ஹலோ பீப்புள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொம்பு சிவி படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து நம்ம விஜயகாந்த் சாரோட ரெண்டாவது பையன் சண்முக பாண்டியன், அப்புறமா நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், அப்புறமா ஹீரோயினா தார்னிகா அவங்க நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டர் பொன்ராம் அவர்களுடைய அடுத்த படம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் அவுட்டேட்டட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் இனிமேல் யாருப்பா நடிக்க போகிறா, யாருப்பா இந்த மாதிரிலாம் படம் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த கொம்புச்சிவியோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிராமத்தில், அதுவும் மதுரை பின்னணியில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஆளாக வஸ்தாதாக இருக்கிறவர் தான் நம்ம சரத்குமார் சார். அதே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லாத அனாதையாக இருக்கிறாரு சின்ன வயசு சண்முக பாண்டியன். அவரை வந்து அந்த வஸ்தாது பெரிய மனிதர் வந்து தன்னுடைய மாப்பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு அவருக்கு வேலையும் போட்டு கொடுக்குறாரு. அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டை காப்பாற்றுற வேலை அல்லது ஊரில் பெரிய நல்லது பண்ணுற வேலை அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா கடத்துகிற வேலை. ஸோ அந்த தொழிலை வந்து சீரும் சிறப்புமாக பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து எது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஹீரோயினே வர்றாங்க. அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது குடிக்கிற மாதிரி இருக்குதா, இல்லை மோந்து பார்க்குற மாதிரி இருக்குதா, இல்லை தூக்கி தூர ஊற்றுற மாதிரி இருக்குதா அப்படின்றத வந்து ஆடியன்ஸ் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் மக்களே. என்னை பொறுத்த வரைக்கும் அதை தூக்க கூட கூடாது, அப்படிப்பட்ட ஒரு லெவலில் தான் எனக்கு அந்த படம் ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த பெரிய மனிதராக வந்து நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார், அப்புறமா நம்ம சண்முக பாண்டியன் அவர் வந்து பாண்டின்ற கேரக்டரில் பண்ணியிருக்காப்புல, அப்புறம் நம்ம தார்னிகா அவங்க தான் ஹீரோயின். ஆக்சுவலாக நான் வந்து ஹீரோயின் இருந்து ஆரம்பிக்கிறேன். காலனாக்க கூட நடிக்க தெரியாத ஒரு நடிப்பு தான் அவங்க வந்து படத்தில் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஒரு புதுமுகம், அவங்க வந்து இப்படி தான் பெர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்னா கூட சண்முக பாண்டியன் ஆல்மோஸ்ட் 2 படம் என்னமோ நடிச்சிட்டாப்புல நினைக்கிறேன். இது 3வது படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய பெர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அண்டர்ரேட்டடாக தான் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் பயங்கரமாக வரும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புருவத்தை உயர்த்துறாரு தவிர்த்து விஜயகாந்த் சார் புருவத்தை உயர்த்துவார். அது வந்து அந்த கதை அந்த கேரக்டரோடு அது வந்து இருக்கும். இதில் சம்மந்தமே இல்லாமல் எல்லாத்துக்குமே, அதாவது நீங்கள் வந்து கடத்திட்டு போகிறீங்க சார், சுற்றி முற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கூட அப்படியே அந்த புருவத்தை வைத்தியே தான் பார்க்குறாரு. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. கண்டிப்பாக தன்னுடைய அடுத்த படங்களில் வந்து அவருடைய நடிப்பை இன்னும் மெருகேற்றிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். அப்புறமா சரத் சார் இந்த படத்தோடைய ஒரு பில்லர் அப்படின்னே சொல்லலாங்க. காமெடியன் தனியாக போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரத் சாரே பல இடத்துல காமெடி பண்ண வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ரீசெண்டாக கூட யாரோ சொல்லியிருந்தாங்க, தேவயானி மேம் நினைக்கிறேன், எப்படி நீங்கள் வந்து டியூட் படத்தில் வந்து கிளைமேக்ஸில் அப்படி ஒரு இவ்வளோ இறங்கி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை விட இதில் மோசமாக நிறையா பண்ணி வச்சுருக்காரு நம்ம சரத் சார். எப்படி பார்த்த மனுஷையா நீ, அதாவது இந்த கேரக்டருக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து கணக்கச்சிதமாக நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு 2-3 சீனில் நல்லா ஸ்கோர் பண்ணுறாருங்க, எமோஷனல் சீன்ஸு, காமெடி. அப்புறமா நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த ரேவதி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் ராதிகா எங்கே அப்படின்னு இந்த மாதிரியான கிரிஞ்சி காமெடியெலாம் மலையேறி போய் பல வருஷம் ஆச்சு. பொன்ராம் சார் இன்னும் ஏன் இதெல்லாம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்க? முடியல, உண்மையிலே முடியல. எனக்கு என்ன ஒரு சங்கடம் அப்படின்னா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ண இயக்குனராக இவர் அப்படின்ற ஒரு தாட்டு வர ஆரம்பிச்சுட்டுனா பார்த்துக்கிடுங்களேன். அந்த மாதிரி இருந்துச்சு நிறைய காமெடி காட்சிகள். முடியலைங்க, முடியலை. அதோட ஒரு கோட் சீன் வரும் மக்களே, நீங்கள் வெடிகுண்டு தயாரிச்சிங்களா? ஆமாங்க. எதுக்கு வெடிகுண்டு தயாரிச்சிங்க? யார் மேலே போடுறதுக்கு தயாரிச்சிங்க? பாகிஸ்தான் மேலே. ஜட்ஜுன்னு அவ்வளோ ஊக்கையாங்க ஐயா. நம்ம நாட்டில் ஏற்கனவே பல பஞ்சாயத்துகள் போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் வந்து ஒரு படத்தில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இவ்வளவு, அது என்னமோ தெரில, ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்னாலே உங்களுக்கு வந்து உங்களுடைய படங்களில் வந்து நீங்கள் ரொம்ப தரக்குறைவாக தான் காமிக்கிறீங்க அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது எனக்கு பர்சனலாக தோணின ஒரு விஷயம். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வம்படியாக இதை படத்துக்குள்ளே திணிக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரியே இருந்தது. அதாவது அந்த கஞ்சா வியாபாரிகளை உடனே போட்டு தள்ளிடுங்க, மேலேருந்து பயங்கர ப்ரெஷராக இருக்குது. யார் ப்ரெஷர் கொடுத்தா, எதுக்கு ப்ரெஷர் கொடுத்தாங்க, எதுவுமே ஒரு ப்ராப்பர் டீட்டெயிலிங் இல்லை. சரி ஓகே, இது ஒரு ஜாலியான படம் அப்படின்னு எடுத்துட்டா கூட பல காட்சிகள் ரொம்ப சுமாராக, அது படமாக்கப்பட்ட விதமே பார்த்திங்கன்னா பாஸு முடியல பாஸு. அதாவது இந்த படம் பார்க்குறப்ப
தலைவலி வந்தது தான் மிச்சம். அவன் படத்தில் ஹைலைட்டாக எதுவுமே இல்லையாடா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இருக்குது. யுவன் சங்கர் ராஜா அவருடைய இசை இருக்குது. ஆனால் பின்னணி இசையும் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் ரொம்ப டண்டடகர டகர டகர டண்டடகர டகர டகர அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சு விட்ருக்காப்புல. இந்த படத்துக்கு இவ்வளோ போதும்னு நினச்சிட்டாப்புல என்னன்னு தெரில. ஏன்னா பாடல்கள் விஷுவலாக பார்க்குறப்ப ஓகே, பட் அதுவுமே வந்து இதுவும் யுவன் ஸ்டாண்டர்டுக்கு இல்லையே அப்படின்ற அந்த தாட் நமக்கு வந்து வரத்தான் செய்யுது. ஓவராலாக பார்க்குறப்ப இதை வந்து சுமாரான ஒரு படம் அப்படின்ற லிஸ்ட்டில் கூட சேர்க்க முடியாத அளவுக்கு படு மோசமான எக்ஸிக்யூஷன், படு மோசமான அவுடேட்டான ஒரு ஸ்டோரி எடுத்து வச்சிருக்கிறாரு இயக்குனர் பொன்ராம். இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5க்கு 2.25 கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸ் ஒரு வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட்டாமல், சூரிய வம்சம், நட்புக்காக எப்படிப்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அந்த மனுஷன். அந்த மனுஷனை கூப்பிட்டு வந்து காமெடி பண்ணாலும் பரவாயில்லையே முடிச்சு விட்ருக்கீங்க. ஆமாம், ரீசெண்டாக அவருடைய செகண்ட் இன்னிங்ஸில் வந்து நல்ல நல்ல கதைகள் வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம். எல்லாத்தையும் முடிச்சு விட்டீங்க போங்க. வாழ்த்துக்கள் பொன்ராம் சார், வாழ்த்துக்கள்.